கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரைஸ்ட் டிவி சேனலுக்காக எனது சாட்சியை கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு பாடலுக்கு பிறகு நான் எனது சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரேனு பக்தர் ஓதுகின்றார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாலிபரே. ஆயிரத்தொருவர் ஆவீரல்லோ, நீரும் அதை அறிந்து செயல் செய்குவீர். ஆயிரத்தொருவர் ஆவீரல்லோ, நீரும் அதை அறிந்து செயல் செய்குவீர். தாயினும் அடங்கு சதம் அன்புடைய சாமியே சுவுக்கிதயம் தந்திடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட அப்பா வச்ச பேர் எனக்கு அனுசுயா. எங்கள் அப்பா பேர் வந்துட்டு ராமலிங்கம், ஜோசியர் சொல்லுவாங்க. அம்மா ஞானம்பாள். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்பாட்டெல்லாம் பேசவே முடியாது, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க. அதுவும் அம்மாட்ட தான் ஏதாவது நம்ம பேசணுன்னா, அம்மாட்ட தான் நோட் புக் ஏதாவது வேணும்னா அம்மாட்ட தான் சொல்லுவோம். அப்பா பார்த்தாலே பயமாக இருக்கும், ஏன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒழுக்கத்தை தான் சொல்லி தருவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட அதான் நிறைய நேரம் இப்போ நம்ம எங்கள் ஊரில் குளங்கள் வாக்கியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் குளிக்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா அப்படி குளித்தாலும் உடனே அப்பா அடிச்சிருவாங்கன்னு அந்த பயம் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஒரே ஒரு அண்ணன், ஆனதேசிகன். அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்மளுடைய நன்மைக்காக தான் அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா ரொம்ப தர்மம். வயசானவங்க, அதுவும் அந்த கிராமத்தில் பசியாக இருக்கிறாங்கன்னா உடனே எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுதான் அந்த குணாதிசயம் தான் இருக்குது. அதாவது இப்போ கூட என்னோடய உறவுகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாரியா, சிங்கம்ப்பா, அவங்க அப்பா ஒரு சிங்கம்ப்பா, அந்த சிங்கத்துக்கு பிறந்து எப்படிப்பா சிங்கம், அது பொம்பளை இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கொஞ்சம் எங்கள் அண்ணா மாடர்னாக ட்ரெஸ் தைச்சி தருவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லலாம் நான் நிறையா நான் இருக்கிறதுனால எங்கள் அண்ணன் மாடர்னாக தைச்சி தருவாங்க. வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த வில்லேஜில் என்னை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பாங்க. எல்லாரையும் திட்டவும் செய்வாங்க. அதே சமயத்தில் இது ரவுடி மாதிரி திரியுது பாரு அப்படிம்பாங்க. அந்த வயசுலேயே சைக்கிள் கற்றுட்டு ஓட்டினேன் நான் ஒரு சின்ன வயசுலேயே. அதனால் ஒரு மாதிரி எல்லாம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் என்னோடது. ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் மாதிரி தான் இருப்பேனே தவிர நான் கடைசி வீட்டில். அதனால் பொம்பளை பிள்ளையாட்டம் இருக்கவே மாட்டேன். அதனால் எல்லா ரவுடித்தனமும் பண்ணுவேன். அதனால் எல்லாருமே ஊர்லேயும் இருக்கிறவங்களாம், என்னப்பா அந்த பொம்பளை ரவுடியாட்டம் இருக்காளே அப்படி தான் சொல்லுவாங்க. அன்றைக்கும் என்னை ஊர்லெலாம் பேசுனாங்க. இன்றைக்கும் நான் போலீஸில் எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவோட கேரக்டர் தான். ஏன்னா எங்கள் அப்பா அவர் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். யாருக்கும் பயப்பட மாட்டார். அதே மாதிரி யாருக்காச்சும் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சி பேசிடுவார். எங்கள் அப்பா வெளியே போன்னுவார், அவ்வளோ கத்துவார். அதனால் பயமாக இருக்கும் அப்பாவை பார்த்தாலே. யாரும் அப்பாட்ட சாதாரணமாக பேசவே முடியாது. இவன் ஒரு ஜாதகத்தில் ஏதாச்சும் இது சொல்லிட்டாங்கன்னா கூட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா அனைத்து மக்களும் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதனால் நான் சின்ன பிள்ளையிலே எல்லா மக்களையும் நான் பார்த்ததுனால எனக்கு இந்த ஏழை பணக்காரன் அந்த ஜாதி அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் அப்பாட்ட காசு கொடுத்தாங்க, எல்லோரும் ஜாதகம் பார்த்தாங்க. அதில் தான் நான் வளர்ந்தேன். அதனால் எனக்கு போலீஸ் துறையிலேயும் அது எனக்கு ஒரு அப்பா அந்த எனக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஏன்னா யார் வந்தாலும் ஏழை பணக்காரங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த பர்பஸ் தான். அந்த பர்பஸ் என்னத்துக்காக வந்திருக்காங்களோ அதை நம்ம செய்து கொடுக்கணுங்கிறது தான் இருக்குமே தவிர, அதை நான் சின்ன பிள்ளையிலே பார்த்துட்டேன். ஏன்னா எல்லா மக்களையும் பார்த்துட்டேன். அதே மாதிரி அப்பாவோட தைரியத்தை பார்த்துட்டேன். அதே மாதிரி நானும் தைரியமாக தான் இருப்பேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டேன். நேர்மையாக இருக்கிறதுனா, நியாயமாக இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வரையும் போவேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதுக்க ஆரம்பிச்சிடும் நான். அதனால் எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பயமாக தோணாது. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ல ஒரு வசனத்தில்
அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் நல்லா பக்தியாக இருப்பாங்க. நான் ஹிந்து காட் மேலே. அதே மாதிரி நான் வீட்டுக்கு கடைக்குட்டிங்கிறதுனால நிறையா எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்கள்லேயும் வந்துட்டு என்னுடைய பங்கு இருக்கும். நான் நிறைய இந்து சாமி பக்தர் தான். நானும் நிறைய முருகர், ஐயப்பர், பிள்ளையார் இவங்களெல்லாம் ரொம்ப பிரியமாக வந்துட்டு நான் வணங்கக்கூடிய ஒரு பெண்ணு தான். எங்கள் அப்பா வந்து அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் தான் நம்ம பிறந்தோம். இயேசுங்கிறது வந்துட்டு யாருன்னே தெரியாது. அவங்க எங்களுக்கு யாரும் சொல்லவும் இல்லை. அவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ மதம்ங்கிறது அந்த வயசில் எனக்கு அவ்வளோ பிரித்து பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாட்டெல்லாம் வந்துட்டு யாரும் ஜீசஸ் பற்றிலாம் சொன்னதே கிடையாது. சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கும் ஜீசஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதுவும் முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜாதகம் பார்க்க வரவும் மாட்டாங்க அப்பாட்ட. அதனால் ஹிந்துஸ் மட்டும்தான் வந்துட்டு வருவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஹிந்து காடு, ஹிந்துஸு அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர மித்த வேற்று மதத்தை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி என்னோடய ஸ்கூல் டைம்லேயும் வந்துட்டு நான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருப்பேன். ஏன்னா நான் நல்லா பாடுவேன். அதே மாதிரி வந்துட்டு நான் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு நான் நம்பர் 1 வந்துட்டு பிளேயர். நான் வந்து ஒரு அத்லெட். அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்கூலே வந்துட்டு நம்மளை வந்துட்டு அப்படியே இந்த ஃபேமாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு சினிமாவில் கூட பாடியிருப்பாங்க, ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேரை மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு காட்டு காட்டு. அந்த மாதிரி எல்லாரும் நம்மளை மைக்கில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் நான் தான் அங்கே ஒரு ஹீரோயின் மாதிரி என்னுடைய ஸ்கூலில் நான் ஒரு ஹீரோயின் மாதிரி. எல்லாம் சைக்கிள்லாம் நான் தான் ஓட்டுவேன். அதே மாதிரி வந்துட்டு நான் ஸ்போர்ட்ஸ்லாம் நான் தான் முன்னாடி இருப்பேன். பாட்டு போட்டி, பேச்சு போட்டி எல்லாத்துலேயும். அதே மாதிரி இந்த பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளை வந்து கிண்டல் கேலி பண்ணுவானுங்க. அதனால் வந்துட்டு எங்கள் அண்ணன் இருக்கிற தைரியத்தில் வந்துட்டு அவனுங்களை வந்துட்டு கொஞ்சம் செருப்பெல்லாம் தூக்கி காமிக்கிறதுலாம் அந்த வேலையெல்லாம் கட்டாயம் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பாட்ட வந்து அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க அந்த பசங்க. அதை பற்றி இல்லை. இன்றைக்கி நம்ம ஒழுக்கமாக வளர்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுவும் நிறைய லவ் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பானுங்க படிக்கும்போது. ஆனாலும் அண்ணன் பயம், அப்பா பயம் இருக்கும். ஏன்னா அப்பா அண்ணன்லாம் நிறைய புத்திமதி சொல்லுவாங்க. அண்ணன் தான் குறிப்பாக சொல்லுவாங்க. நம்ம வந்து நிறைய பெண்களை வந்துட்டு நம்ம பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு எல்லா பெண்களையும் வந்துட்டு மனசில் வச்சுக்க மாட்டோம். அது மாதிரி தான் உனக்கு படிப்பு தான் உனக்கு எல்லாமே. இப்போ வந்துட்டு நீ படிச்சிட்டின்னா வந்துட்டு நீ வந்து நல்ல ஒரு வேலைக்கு போனாலும், இல்லை நீ படிச்சிட்டாலும் யார் வேணாலும் வந்துட்டு ஒன் காலில் வந்து விழுவாங்கன்னு அண்ணன் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் எங்களுக்கு வர்றதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்னென்னா, அப்பாவும் அண்ணனும் இருந்ததுனால அந்த பயத்தில் வந்துட்டு நாங்கள் ஒழுக்கமாக வளர்ந்தோம். அதனால தான் எங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த கேரியர் வந்துட்டு எங்களால் வழி நடத்திட்டு போக முடிஞ்சிச்சு. இல்லாட்டின்னா நாங்கள் டைவர்ட் ஆகிருந்தோம். லவ்க்கு எலாப்மெண்ட் இப்படி ஓடி போகிறது, இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு ஓடுறது, இந்த கதையெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் எங்களால் படிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் ஒரு அண்ணன் வேணும், ஒரு அப்பா வேணும். அவங்க தான் என்னை வழி நடத்தினாங்க. அம்மா தர்ம சிந்தனைக்குள்ளே எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எங்களை அன்பாக நடத்தினாங்க. இதனால் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபேமிலியில் இருந்ததுனால என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு படிக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் படித்த ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். காட்டுமன்னார் கோயிலில் தான் படித்தேன். நான் எந்த கிறிஸ்டின் ஸ்கூல்லையும் படிக்கல. எனக்கு எந்த வந்துட்டு சிஸ்டர்ஸோ இல்லை நன்ஸோ வேறு யாருமே எனக்கு டீச்சர்ஸ் கிடையாது. நான் அந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கல. அதனால் எனக்கு வந்துட்டு இந்து காடு தான் தெரியுமே தவிர எனக்கு கிரைஸ்ட்டை பற்றி யாரும் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து 2ஆவதுல ஃபெயில் ஆனேன், 9th ஃபெயில் ஆனேன். ஏன்னு சொன்னால் 2ஆவதுல வந்துட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து பாதியில் கொண்டாந்து அப்பா இங்கே போட்டாங்க. அதனால் ஃபெயிலு. அதே மாதிரி 9th வந்துட்டு நான் அம்மா வந்துருச்சு. எனக்கு என்ன எக்ஸாம்லாம் சரியாக எழுத முடியல. அதனால் ஃபெயில் ஆனேன். ஆனாலும் என்னோடய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஏன்னா வந்து ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஸ்கூலில் வந்துட்டு நல்ல ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். அதே மாதிரி 10th வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் டியூஷன் படித்து தான் பாஸ் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 10th பாஸு. அதே மாதிரி +1 +2லையும் பாஸு. ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எங்களுக்கு வந்துட்டு நோ டியூஷன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து என்னை வந்து அப்பா காலேஜுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால், பொம்பளை பிள்ளை தனியாக போகக்கூடாது காலேஜில், அதனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா இருந்தாங்க. ஆனால் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை நீங்கள் படிக்க வைங்கயான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்பா கொண்டாந்து என்னை காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டு என்னை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக தான் போட்டாங்க. ப்ரைவேட்டு ஹாஸ்டல். அப்போ நிறைய பணம் கட்டணும். ஆனாலும் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்னு அப்பா அது மாதிரி ஹாஸ்டலில் தான் என்னை தாமரை ஹாஸ்டலில் போட்டாங்க. நான் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு எஸ்ஐ கால்ஃபர் பண்ணும்போது அப்போ இன்டர்மீடியட் போதும் குவாலிஃபிகேஷன் பெண்களுக்கு கேட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அந்த படிக்கும் போதேவே எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அது போலீஸில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பயம், போலீஸ்னால் பயம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே போலீஸ் கிடையாது. எல்லாம் டீச்சர்ஸ் அந்த மாதிரி தான்.
அதே மாதிரி வந்துட்டு இப்போ எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு பிஇடிங்கிறதுனால அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அண்ணன் தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஆனாலும் நான் கடைசி பிள்ளைங்கிறதுனால வெளியில் ரொம்ப வந்து நம்ம தனியாக அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இல்லை. அதனால் ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சென்னைக்கு வந்து அதே மாதிரி நான் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு வரும்பொழுது இங்கே எல்லாம் தமிழ் மீடியம் படிச்சுட்டு எனக்கு கொண்டாந்து எல்லாத்தையும் இங்கிலீஷில் ரோனியோ போட்டு கொடுத்தாங்க. அந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு எல்லாம் ரோனியோ போட்டு கொடுத்தோடனே எனக்கு உடனே அழுகு தான் வந்துச்சு. ஹோம் சிக் வந்துருச்சு. ஹோம் சிக் வந்து என்னை வீட்டில் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப அழுதேன் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில். எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அக்கா அண்ணெல்லாம் ரொம்ப திட்டினாங்க என்ன. அதனால் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஏன்னா எல்லாருமே நிறைய போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த பெண்கள் 78 பேர் த்ரூ அவுட் தமிழ்நாடு. எனக்கு பயமாக இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா வித்தியாசமான டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. நான் அதுவரையும் அந்த சவுத் ஆர்காடில் தான் நான் வந்து மக்களை பார்த்துருக்கேன். அதனால் ஒவ்வொரு அவங்களோட பாஷைகள் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அது மாதிரி நம்மளால் முடியாது, நிச்சயமாக இதை படிக்க முடியாது, நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் ரொம்ப வந்துட்டு அழவே ஆரம்பிச்சிட்டேன். அங்கே உள்ள எங்களோட லா இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் அப்புறம் வந்துட்டு நீ ஒன்றும் கஷ்டப்படவே வேணாம், நீ மெதுவாக படிச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம், அதுக்காக நீ பயப்படாதன்னு எனக்கு ரொம்ப தேர்தல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து அது சரிப்பட்டு வரல, நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு தான் நான் அப்புறம் வந்து வீட்டிலலாம் எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் சொல்லும்பொழுது எங்கள் அண்ணெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டு தமிழ் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். தமிழ் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐபிசி எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வாத்தியார்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் தமிழ் அது மாதிரி எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி அதை மாதிரி எக்ஸாமினேஷன் கூட கொஞ்சம் இங்கிலீஷு தமிழ் மாற்றி மாற்றி தான் எழுதியிருக்கேன் நான். ஆனாலும் அதில் வந்து 78 பேரில் 13 பேர் ஃபெயில் ஆனாங்க. நான்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில். அது எனக்கு ஒரு பெரிய கடவுள் வந்து கிருபை எனக்கு. அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு வேர் பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பவர்ஸ் எனக்கு வந்துட்ட மாதிரி நினப்பு. ஏன்னா நாங்கள் பொம்பளை பிள்ளைய எப்படி இருந்தாலும் வந்துட்டு கிராமத்தில் ஒரு பாட தாவணி தான் போட்டிருப்போம். ஆனால் முதல்ல நாங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு நாங்கள் அந்த காக்கி யூனிஃபார்ம் எடுக்க நடக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் வந்துட்டு அந்த காக்கி யூனிஃபார்ம் போடும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் எத்தனை ஆண்கள் வந்து இருந்தாலும் எத்தனை அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் எத்தனை பட்டுப்புடவை கட்டினாலும் எத்தனை நகை போட்டாலும் ஆனால் எங்களோட யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்கள் பெண்கள் நடந்து போகும்போது அதுக்கு மரியாதை வந்துட்டு அதுக்கு இருக்கிற மரியாதை வேறு எதுக்குமே கிடையவே கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1000 பேர் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு போனால் யாரும் பக்கத்துலேயே வர மாட்டாங்க, எந்த கிண்டல் கேலிலாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு சம்பளம், கை நிறைய சம்பளம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்மகிட்ட யாரும் காசு கொடுக்க ஆளே கிடையாது. நம்மளோட தேவைகள் அப்பா அம்மா ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களே தவிர நம்ம கையிலெல்லாம் காசு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சம்பளத்தை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், தைரியம் வந்துச்சு. அதே மாதிரி அப்பாட்ட கொண்டு போய் நான் வந்துட்டு அந்த சம்பளத்தை ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை கொடுக்கும்பொழுது அப்பா வந்து வேணாம், ₹1 மட்டும் எடுத்துட்டாங்க. வேணாம் நீனே வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, என்னோடய உடம்பு இப்படி இருக்குது, உனக்கு நீ வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிரு, இப்பயே சேவ் பண்ணு, உனக்கு நாளைக்கு கல்யாணம் எல்லாத்துக்கும் தேவை, அதனால் நான் இந்த குடும்பத்தில் தான் மறுபடியும் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் அன்னைக்கு சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரையும் எனக்கு பேங்க் சேவிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பா சொன்னாங்க அந்த சேவிங்ஸுங்கிறது மொத்தம் வந்துட்டு இப்போ ₹10 வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஒரு ₹2 தான் வந்துட்டு ₹2 சேர்த்து வச்சுருவேன். ₹8 செலவு பண்ணாலும் அந்த சேவிங்ஸ் அப்பா தான் சொன்னாங்க. இன்றைக்கி வரையும் அதில் நான் சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பணம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி என்னை ஏளனமாக பார்த்த உறவுகள் எல்லாமே, தெரிஞ்சவங்க எல்லாமே, அந்த ஊருக்காரங்க எல்லாமே என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு கெட்டிக்காரத்தனமாக இருக்கும், அப்பயே வந்துட்டு அப்படி இருக்கும், அது ஆம்பளை மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு இப்போ புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து நம்மளை மட்டமாக பார்த்தவங்க எல்லாமே இப்போ நம்மளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்கள் வந்துட்டு இந்த உலகத்துக்காக நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடாது. இந்த உலகம் மரியாதை கொடுக்கலாம், எப்படின்னா நம்ம தவறான பாதைக்கு தான் போகக்கூடாது தவிர அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும், உலகம் எல்லாம் சொல்லும் அதை கேட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து நல்லது சொல்லி கொடுத்தாங்க. லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட கடன்லாம் வாங்கக்கூடாதுன்னு அது சொல்லி கொடுத்ததுனால நாம் கொஞ்சம் நேர்மையாக இருக்க ஆரம்பித்த உடனே போலீஸில் அது பிடிக்காமல் போச்சு என்னோட கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ்க்கெலாம். அதனால் அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அப்போது வந்துட்டு என்னோடய இன்ஸ்பெக்டர்ஸ் ஒருத்தர் அவரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அவர் வந்துட்டு அந்த சபார்டினேட்ஸ் பக்கம் தான் இருந்தார். அதனால் நான் வந்து டிஎஸ்பிகிட்ட போய் சொன்னேன். டிஎஸ்பி வந்து மிஸ்டர் ஏர்னஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பிறகு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆனார் அவர். அப்போ வந்துட்டு எங்கள் டிஎஸ்பிகிட்ட போயிட்டு நான் சொல்லும்போது டிஎஸ்பி வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வந்துட்டு கூப்பிட்டு, ஒரு ப்ரொபேஷனரி வந்து ஒரு ட்ரைனிங் சப் இன்ஸ்பெக்டர் நீ எப்படி ட்ரீட் பண்ண தெரியாமல் ஏன் இவ்வளோ மெமோஸ் கொடுத்து வச்சுருக்கிற, அந்த மெமோஸ் வந்து ஏன் எனக்கு காப்பி போடலைன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம்
பேசினாங்க. அதனால் டிஎஸ்பி வந்து எனக்கு சுப்பீரியர், இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு இம்மிடியேட் சுப்பீரியர். அதனால் நான் டிஎஸ்பிகிட்ட சொன்னதுனால மறுபடியும் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னை பிடிக்காம போச்சு. அதனால் சில பிரச்சனைகள், அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு மறுபடியும் டிஎஸ்பிகிட்ட போக வேண்டி இருந்துச்சு. அதனால் டிஎஸ்பி எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால டிஎஸ்பி என்னையும் சேர்த்து வச்சு பேசினாங்க. எங்கள் டிஎஸ்பி வந்து எப்போ விடோயர், அவருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் என்னை விட. அவர் விடோயருங்கிறதுனால அவங்க ஒய்ஃப் இல்லை. அதனால் வந்து நான் அவரை மேரேஜ் பண்ண டிசைட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து கிறிஸ்டியனாக வந்துட்டு மாறணும், ஏன்னா நீ ஹிந்துங்கிறதுனால லீகல் மேரேஜ் ஆகாது, இல்லாட்டா நான் ஹிந்துவாக மாறணும், அதனால் அப்படின்னு சொல்லும்போது நானே கிறிஸ்டியனாக மாறுறேன்னு சொன்னேன். அப்போ கிறிஸ்டியன் மாறுறேன்னு சொன்னதை தவிர, ஆனால் நான் ஜீசஸை வந்து கடவுளாக ஏற்றுக்கல. ஏன்னா எனக்கு தெரியாது ஜீசஸ் கடவுள்னு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஜீசஸை வந்துட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை அவர் ஒரு கடவுள்ன்ற மாதிரி. ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஒரு ரிலீஜியன் தானே தவிர அவங்க வேற்று மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் தான் அதிகமான பேர் இருப்பாங்க. நம்ம காடு தான் ட்ரூ காடுன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அதனால் வந்து எனக்கு குழப்பமாக இருக்கும். எனக்கு இவர் காடா அவர் காடான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு பைபிளெல்லாம் படிக்க சில சமயம் சொல்லுவாங்க. நான் படிக்க மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நிறைய சினிமா பார்ப்பேன். சர்ச்சஸ்க்கு போனால் எனக்கு தெரியாது அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் எப்படி எங்கே உட்காரணுன்னா ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஹிந்து மதத்தில் இருக்கனால எனக்கு அந்த கடவுளும் அங்கே உள்ள வழிபாடு தான் தெரியும் எனக்கு. அதனால் இது தெரியாது. அப்புறம் எனக்கு ப்ராப்பராக பேன்லாம் வாசித்து தான் எனக்கு விழுப்புரம் சிஎஸ்ஐயில் தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு எங்கள் அப்பாலாம் வரவே இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாலாம் எதிர்ப்பு. ஏன்னா நான் இன்னொரு வேற்று மதத்துக்கு மாறி பண்ணுறேன். அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விடோயர். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா என் கூட இருந்ததுனால எங்கள் அம்மா என் பாட்டி கொஞ்சம் என்னோடய உறவுகள்லாம் வந்தாங்க என்னோடய திருமணத்துக்கு. ஆனால் ரொம்ப கிராண்டாக தான் கல்யாணம்லாம் சர்ச்சில் நடந்தனாங்க. ஆனாலும் அதான் கிறிஸ்டியானிட்டிங்கிறதும் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயங்கிறதுனால நான் ரொம்ப காடை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் திருமணம் நடந்து ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ளீடிங்காக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குடலில் வந்து பாலிப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுன்னாங்க. அப்புறம் வந்து சிஎம்சியில் மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு. ஆனாலும் அது ஃபெயிலியர் சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஆப்ரேஷன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எதிர்ப்பில் தான் திருமணம் செய்தோம். ஆனாலும் வந்துட்டு இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போதே, ஒரு வேளை இறந்து போயிட்டா மறுபடியும் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அங்கே ஒரு பயம் இருந்துச்சு மனசில். அப்புறம் உடனே நான் அப்போ தான் வந்து ஜீசஸை வந்துட்டு அப்போ அவர்கிட்ட நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா சிஎம்சியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஒரு கிறிஸ்டியன் சாங் அது வந்து காதில் எப்பயும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மைல்டாக வந்துட்டு அந்த ஸ்பீக்கரில் போயிட்டே இருக்கும். அந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்ட கிறிஸ்டியன் சாங். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இந்த பாட்டு தான் நான் கேட்ட ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் சாங். அப்புறம் அவர் வந்து ஒரு 45 டேஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு தேறி வந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஜீசஸ்கிட்ட வந்துட்டு அப்போ நான் வேண்டினேன். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் போது நீங்கள் உண்மையான கடவுளா, அப்போ உண்மையான கடவுள்னா எனக்கு அவர் திருமணம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒருவேளை அவர் இறந்து போயிட்டா மறுபடியும் என்னை ஒரு ரீமேரேஜ் பண்ணிவிடுவாங்களே எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நீங்கள் உண்மையான கடவுள்னால் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவருக்கு வந்து உயிர் கொடுங்க, எனக்கு முதிர் வயது வரையும் வந்துட்டு அவர் எனக்கு வந்து கணவராக இருக்கணும், எனக்கு வேறு மேரேஜ் பண்ணக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் உட்காந்து அந்த வாசப்படியில் அந்த கேட்டேன். கடவுள்கிட்ட வந்துட்டு இந்த டோர்ட்டு பக்கத்தில் உட்காந்து அப்போ நான் தான் கேட்டேன். அவருக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி உடம்பு வந்து க்யூர் ஆச்சு. அப்போ தான் நான் வந்துட்டு முதல்ல சர்ச்சுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் அப்போ நான் இருந்தேன் எஸ்ஐயா. அப்போ காஞ்சிபுரத்தில் வந்துட்டு நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அவரை நானே அழைச்சிட்டு வந்தேன். அப்போ சர்ச்சில் யாரும் கிடையாது. ஆனாலும் கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு
அப்போது தேங்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு விடோ சாரீஸ்க்காக நான் வந்து அப்போ 5000 பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். என்னென்னா நான் நேர்ந்துட்டேன் அவருக்கு. அதனால் வந்து அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சர்ச்சஸ்க்கு போக ஆரம்பித்தாலும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியாது. ஜீசஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அவரோட இருக்க மாட்டேன் நான். அதனால் வந்துட்டு இந்த உலக பிரகாரமாக தான் இருப்பேன். சினிமா பார்ப்பேன், சினிமா பாட்டெலாம் பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் போலீஸில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கடுமையாக இருப்போம். ஏன்னா அக்யூஸ்டெல்லாம் கெட்ட வார்த்தைலாம் பேசுவோம். நான் பேசக்கூடாதுன்னு போனால் அன்றைக்கி தான் பேசுவேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த என்னோடய உத்தியோகம் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 91 வந்துட்டு நான் நம்ம முன்னாள் பாரத பிரதமருடைய ராஜீவ் காந்தி அவங்களுடைய பந்தோபஸ்துக்கு போயிட்டு அங்கே வந்து நான் பாம் பிளாஸ்டில் நானும் பக்கத்தில் இருந்து அடிபட்டேன். அப்போது ஃபுல்லாக வந்துட்டு நான் எரிஞ்சு போனேன். அதே மாதிரி என்னுடைய உடம்புல ஃபுல்லாக வந்துட்டு தீக்காயம். அப்புறம் அந்த கையெல்லாம் எனக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. அதில் தான் அந்த கையெல்லாம் பிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து என்னோடய பெல்லட்ஸு கண்களில் இருக்குது. அந்த மார்பிள் 5 பெல்லட்ஸ் இருக்குது. என்னை உடம்பு முழுவதும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து தைஸில், காலில் எல்லாத்துலேயுமே பெல்லட்ஸு, பான்ஸ் இன்ஜுரிஸு. கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த பாம் பிளாஸ்டில் வந்துட்டு என்னோடய ரத்தமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நான் அதாவது இறந்து போகிற நிலமையில தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்தாங்க. என்னோடய ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஜிஹெச்சுக்கு வரும்போது என்னோடய பிளட்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் டாக்டர் வந்துட்டு எனக்கு இந்த கையெல்லாம் ஆம்புடேட் பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாங்க பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக கன் பவுடர் உடம்பெல்லாமே வந்துட்டு நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனாலும் வந்துட்டு எனக்கு அதில் 5 பாட்டில்ஸ் ரத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் 3 months வந்துட்டு அந்த பர்ன்ஸ் இன்ஜுரிஸு, என்னோடய பெல்லட்ஸு, அப்புறம் வந்துட்டு என்னோடய இந்த ஆம்புடேட் பண்ணது இதுக்காக வந்துட்டு நான் ஆஸ்பத்திரியில் 3 மாதம் இருந்தேன். ஆனாலும் வந்துட்டு கடவுள் வந்துட்டு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அப்போ தான் வந்துட்டு நான் இன்னும் ப்ரைஸ் பண்ணேன் கடவுள். அதாவது கடவுள் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் நான் வேதத்தை படித்தேன். அப்போதான் கடவுள் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தாரு. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எனக்கு 66 வயசாகிடுச்சு. இன்றைக்கி வரையும் வந்துட்டு கடவுள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையில் வந்துட்டு அதுவும் பெண்கள் வந்துட்டு வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய கடினமான விஷயம். அதே மாதிரி என்னோடய 58 வயசு வரையும் நான் மறுபடியும் காவல்துறையில் 37 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பணிபுரிந்தேன். எனக்கு பனிஷ்மெண்ட்டெல்லாம் நான் வாங்கவே இல்லை. அதில் ராஜீவ்காந்தி கேஸில் இந்த குற்றவாளிகளை பற்றி நான் அடையாளம் காமிச்சதுக்காக எனக்கு 95,000 சிபிஐ அவார்டு கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி வரையும் வந்துட்டு எனக்கு எல்டிடி த்ரெட் இருக்குது. எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. ஆனாலும் எனக்கு இன்ன வரையும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. என்னோடய ஆண்டவரோட பாதுகாப்பை தவிர எனக்கு வேறு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அன்னைக்கே வந்துட்டு நான் இறந்து போயிருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரில் வந்துட்டு ஏசாயாவில் 43:2 சொல்வார், தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுதலே, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவேன். அக்னி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகிட்டாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவர் வந்துட்டு அவர் வந்துட்டு உண்மையான கடவுள். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னை பீருண்டு போடுவேன் ஆனாலும் குணமாக்குவேன்னு சொன்னார் கடவுள். மெய்சாட்சி சொல்லுகிறவன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறான்னு சொன்னார். அதே மாதிரி நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னார். தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னார். ஆனாலும் இன்னைக்கு கடவுள் ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், இவர் திரியேக கடவுள். ஒவ்வொரு காலகட்டத்தில் பிதா வந்துட்டு இருந்த காலம் ஒரு கட்டம், குமாரன் ஒரு காலம், இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு காலம். இந்த 3 கடவுளும் திரியேக கடவுள். அவர் ஒருத்தர் தான், ஆனாலும் 3 விதத்தில் கடவுள் வந்தார் இந்த உலகத்துக்கு. அதனால் இந்த கடவுளை தவிர வேறு உலகத்தில் எந்த கடவுளுமே கிடையாது. கடவுளே கிடையாது, அவர் மட்டும்தான் கடவுள். அதனால் நான் கடவுள் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்டில் 18 பேர் இறந்து போனாங்க, 45 பேர் காயம்பட்டாங்க. அதில் வந்து நம்மளோட பாரத பிரதமர் இறந்து போனார். அந்த அவ்வளோ பெரிய விபத்தில் என்னுடைய கைகள்லாம் துண்டாக்கப்பட்டது, என்னோடய தொடையில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் பிஞ்சு போச்சு, என்னோடய மார்பில் அதுவும் லெஃப்ட் சைடு மார்பில் இன்னும் 5 குண்டு இருக்குது, அது கூட பெனிட்ரேட் பண்ணி போயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார் அது சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு சொன்னார்.
ஆண்டவர் வந்துட்டு சொன்ன உடனே பாம் பிளாஸ்ட் ஆச்சு. இன்னமும் பைபிளில் சொல்லணும்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 பேர் அவங்க வேறு தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. வேற்று தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா உத்தரவு போட்டிருப்பார். ஆனாலும் வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு பெரிய தீச்சுளை, அதாவது ஒரு நெருப்பு, அதாவது எப்படின்னா தீச்சுளையை வந்து ஏற்படுத்தி அந்த தீச்சுளையில் கொண்டு போன அந்த வீரர்களே இறந்து போனாங்க. ஆனாலும் அந்த 3 பேரும் வந்துட்டு அவ்வளோ பெரிய நெருப்பில் போட்ட பிறகும் அவங்க கருகலை, வெந்து போகலை, உயிரோட உலாவுனாங்க. அவரோட 4வது மனுஷனை கடவுள் உலாவுனார். இன்றைக்கும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட விதம், ஒருவேளை அந்த நெருப்பில் போட்டாலும் இன்றைக்கி அந்த அக்னியிலேருந்து கடவுள் வந்துட்டு என்னை எடுத்தார். எதுக்காக ஆண்டவர் போடுறாருன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துலேயும் அவங்களோட ஜீவன்லேயும் தான் வந்துட்டு அற்புதம் செய்வார். உயிர் போச்சுன்னா அதை எதாலையும் பெறவே முடியவே முடியாது. ஆனாலும் அதே மாதிரி எனக்கும் ஆண்டவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்ட்லேருந்து அந்த குண்டு வச்ச பெண்ணும் செதறி போனாங்க. அதில் இருந்தக்கூடிய எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 9 பேர் இறந்துட்டாங்க. என்னோடய உமன் போலீஸும் இறந்தாங்க. எல்லாருமே செதஞ்சு தான் என்னோடய எஸ்பியிலேருந்து. அப்போது ராஜீவ்காந்தியினுடைய பாடி கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் போர்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விபத்தில் கடவுள் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நான் முழுசும் எரிஞ்சு போனாலும், என்னோடய கைகளெல்லாம் செதஞ்சு போனாலும், என்னோடய உடம்புல தொடை பகுதியெல்லாம் செதஞ்சு போனாலும், என்னோடய பிளட்டெல்லாம் போனாலும், ஆனாலும் என் தேவாதி தேவன் அவருடைய ரத்தத்தை கொண்டு எனக்கு வந்து உயிரை கொடுத்தார். ஆண்டவர் ரத்தம் சிந்தி எனக்கு வந்து உயிரை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு 66 வயசு முடிஞ்சு 67வது வயசில் நான் அடி எடுத்து வைக்கிறேன்னா என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஆண்டவர் சொன்னார், மலடியே பாக்கியவதி, பிள்ளை பெறாத கர்ப்பமே பாக்கியம் உள்ளது, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீனோட பிள்ளைகள் அதிகம்னு சொன்னார். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய கணவர் வந்து 2010 கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் இறந்து போயிட்டாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய உத்தியோகம் வந்து அதுக்கு பிறகு 2018 வரையும் 8 வருஷம் என்னோடய வேலையை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் எனக்கு பண்ண வச்சாங்க. நான் ப்ரைபிஷன் வந்து மதுவிலக்கு ஏடிஎஸ்பியாக இருந்தேன் நாகப்பட்டினத்தில். இப்போல்லாம் விஷச்சாராயத்துலலாம் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இறந்து போனாங்க. ஆனால் என்னோடது வந்து அதாவது பாண்டிச்சேரி வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய வந்து மது கடத்துவாங்க அங்கேருந்து. அதே மாதிரி வந்துட்டு காரைக்கால் இருக்கும், நாகப்பட்டினம், நிறைய மது கடத்துவாங்க. இன்றைக்கி விஷச்சாராயத்தில் வந்துட்டு எத்தனையோ பேர் இறந்து போனாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் என்னோடய பீரியடில் ஒருத்தர் கூட ஒரு காயம் கிடையாது. போலீஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதே மாதிரி குற்றவாளிகளுக்கும் எந்த லாக்அப் டெத் மரணம்லாம் இல்லாமல் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். கடவுள் என்னோடு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு அதில் அந்த ஊரில் பேனர் வச்சாங்க, சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு எனக்கு பேனர் வச்சாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறது கடவுள் எனக்கு உதவி செய்தாங்க. அதே மாதிரி விழுப்புரம் என்னை ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க அந்த லாஸ்ட் பீரியடில். விழுப்புரத்தில் ஜென்ஸு தான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஏடிஎஸ்பியாக. லேடி வந்து ஃபஸ்ட்டு லேடி நான் தான் போனேன். நான் 3 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வேலை பார்த்தேன். லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஃபுல்லாக வந்து மத கலவரம், ஜாதி கலவரம், இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் உள்ள ஏரியா தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு. அதில் கடவுள் என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க வச்சு, அங்கேயும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு எனக்கு, நான் லஞ்சம் வாங்கினதே இல்லை, என்ன கரப்படியாத கரம், காக்கிக்கு நீங்கள் தான் நரம், சிங்கத்தின் 4வது சிரம், எங்களுக்கு நீங்கள் கிடைத்தது மக்களுக்கு வரம்னு சொல்லிட்டு எனக்கு பேனர் வச்சாங்க அந்த ஊரில். அதே மாதிரி என்னோடய 37 வருஷம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பார்த்தேன். ராஜீவ்காந்தி கேஸில் வந்துட்டு நான் ஐ விட்னஸ், அதில் வந்து கண்ணால் கண்ட சாட்சி. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த எல்டிடிக்கு பயந்துட்டு சாட்சி சொல்ல தயங்கின போது என் தேவாதி தேவன் எனக்கு தைரியத்தை கொடுத்து நான் சாட்சி சொல்லி அந்த 26 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடச்சிச்சு கீழ்கோர்ட்டில் அந்த குற்றவாளிகளுக்கு. இன்றைக்கு வரையும் எனக்கு மிரட்டல் விட்டுட்டுருக்குறாங்க. ஆனாலும் என் ஆண்டவர் வந்துட்டு பயமுள்ள ஆவி இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை உள்ள ஆவி கொடுத்துருக்கிறாரு. என்னோடய வேலையில் வந்துட்டு நேர்மையாக கடவுள் சொல்கிறாரு, உன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் உன்னை ராஜாக்கள் முன்பாக நிறுத்துவேன், நீ அஜாக்கிரதையாக இருந்தால் உன்னை நீசருக்கு முன்பாக நிறுத்துவேன்னு சொன்னார். 10 வருஷம் சர்வீஸில் என்னை நாட்டு பிரதமரோட போட்டாங்கன்னா, என் தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்கள் ஓடி வருவார்கள் சொன்னார். அந்த வசனம் வந்துட்டு நிறைவேறுது. அதாவது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோட அமரவும் அவர்களை மகிமைப்படுத்தவும் செய்வேன் சொன்னார்.
ஆண்டவர் ஒரு சாதாரண வில்லேஜில் பிறந்த ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டராக வந்த என்னை கொண்டாந்து நாட்டு பிரதமரோட போட்டாங்க. இன்னைக்கு வரையும் நான் சாட்சியாக நிற்கிறேன். ஏன்னா நாட்டு பிரதமரை வந்துட்டு ஒருவேளை காப்பாற்ற முடியல, ஆனாலும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். இன்றைக்கு வரையும் நான் கடைசி வரையும் வந்துட்டு நான் மாறி பேசவே இல்லை. அந்த தீவிரவாதிகளை பார்த்து எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா கொலையாளிகளை பார்த்து எனக்கு பயமே கிடையாது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி அந்த தைரியத்தை கொடுத்தது எனக்கு ஏசாமி தான். இந்த ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவல்துறை, அந்த துறையில் வந்துட்டு நாங்கள் பெண்களாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பண்ணி என் அப்பழுக்கற்ற முறையில் எந்த விதமான பனிஷ்மெண்ட் கிடையாது, நல்ல ஒரு ரிவார்டோட வந்துட்டு நல்ல குட் சர்வீஸ் என்ட்ரி மணி ரிவார்ட்ஸோட நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்னோடய கடவுள் தான் எனக்கு உதவி செய்தார். நான் ஒவ்வொரு வழக்கு எடுக்கும்பொழுதும் கடவுளே எனக்கு நல்ல நியாயமாக செய்யக்கூடியது எனக்கு சொல்லுங்கள், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் நல்லது மாத்திரம்தான் செய்யணும் ஆண்டவரே, இதில் குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழக்குலையும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி என்னோடய கணவர் இறந்த பிறகு நான் 8 வருஷம் நான் வெளியில் போயிட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாகப்பட்டினம் வேலை பார்த்தேன். அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்தேன். அதனால் என்னோடய வேலை மட்டும்தான் நான் பிரதானமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதில் பயமோ இல்லை எங்கள் கணவர் இல்லையேங்கிற அந்த மாதிரி ஒரு குறையும் எனக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி எனக்கு பிள்ளைங்க கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி நானும் என்னோடய கணவரும் சம்பாதிச்ச சொத்துக்களில் எனக்கு காட்டுமன்னார் கோயிலில் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே ஒரு விவசாய லேண்டு வாங்கினேன். அதை கூட இன்றைக்கி நான் ஒரு NGO ஆர்கனைசேஷனுக்கு தானமாக கொடுத்துட்டேன். ஏன்னா அங்கே உள்ள ஏழை பெண்களுக்கு ஒரு சிறு குறு தொழில், ஒரு பயிற்சி மையம், அதே மாதிரி 10வது ட்ராப்பர்ஸ் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி காலேஜ், அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஒரு முதியோர் இல்லம், இதுக்கெல்லாம் அந்த லேண்டை நான் தானமாக கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் சென்டர் தொடங்கணும்னு சொல்லிட்டு டான் பாஸ்கோவோட நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டு கட்டுறதுக்கு நான் மாதா கோயில் ஹாஸ்பிட்டல் மயிலாடுதுறையில் அவங்களுக்கும் நான் டொனேட் பண்ணணுன்னு இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய நீடி அண்டு புவர் இவங்களுக்கு தான் என்னுடைய தேவைகள் இருக்கும். அவங்களுடைய தேவைகளை என்னுடைய கொஞ்சம் வருமானத்தில் நான் கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் இந்த உலகத்தில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து அது ஏன்னா சத்தியத்தை சொன்னார். இந்த உலகத்துக்கு அவர் நல்லது சொன்னார். ஆனால் அதை இந்த ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவர் உலகத்தை ஆள வந்துடுவார், அவரை நோக்கி மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம ராஜாக்களாக இருந்து நம்ம அந்த பொசிஷன்லேருந்து நம்மளை மக்கள் எடுத்து போட்டுருவாங்கங்கிறதுக்காகவே அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனாலும் என் தேவன் இன்னைக்கு எங்களை சத்தியத்தை மட்டும்தான் பேச சொல்லியிருக்கிறாரு. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இன்னைக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடவுள் எப்பொழுதும் அனுகூலமாக இருப்பார். அதே மாதிரி என்னையும் அவர் நான் பைபிளில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை நல்வழிப்படுத்துச்சு. என்னோடய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், நீ நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் காவல்துறையிலன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுக்கெல்லாம் இன்னும் மணிமுகடம் வச்ச மாதிரி என்னுடைய ஆண்டோடைய வார்த்தைகள். அதில் ரோமர் 13:1 சொல்வார், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் ஆண்டவரோட பணியை செய்கிறதுக்கு தான் அதிகாரிகள். இன்றைக்கி எனக்கு ஒரு பணி கொடுத்தாருன்னா நேரடியாக கடவுள் மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார், நியாயம் செய்ய மாட்டார். ஆனால் அவர் கொடுத்த இந்த அதிகாரத்தில் அவர் தான் என்னை இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தில் நான் மக்களுக்கு என்னோடய உறவுகளுக்கு என்ன செய்வோமோ அதை தான் நான் செய்தேன். ஏன்னா நான் என்னோட பணிபுரிந்த எல்லா இடங்கள்லையும் மக்கள் என்னை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் நல்லது மாத்திரம்தான் செய்யணும். அந்த அழுத பெண்ணுக்கு அவள் சிரிப்போடு போகணுன்னு நினைப்பேன். நான் அதே மாதிரி என்னோடய அதிகாரிகளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நான் நேர்மையாக இருப்பேன், சொல்லக்கூடிய பணியை நான் செய்யணும்னு நினைப்பேன். அதனால் அதிகாரிகளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோடய கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸும் நான் நேர்மையாக இருக்கிறதுனால அவங்களும் நேர்மையாக இருந்தாங்க. அவங்களும் நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய கேரியரை கொண்டு போகிறதுக்கு எனக்கு கடவுள் எனக்கு நல்ல அதிகாரிகளையும் சபார்டினேட்ஸையும் என்னை நல்ல மக்கள் அதிகமாக விரும்பினாங்க. நான் செய்த நன்மைகளை மக்கள் இன்றைக்கும் என்னை ஞாபகப்படுத்தி எனக்கு நன்றி சொல்கிறாங்க. அதனால் அந்த பணியை என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு. யாருன்னா என்னோடய ஆண்டவர் தான். என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள், நான் பைபிள் படித்தது,
என்னுடைய அந்த தைரியத்துக்கு எல்லாமும் வந்துட்டு பின்மாறி போனாலும் பயந்து போனாலும் நான் நியாயத்துக்காக நிஜமாக நின்று கடைசி வரையும் போராடக்கூடிய ஒரு மனுஷியாக கடவுள் என்னை வச்சார். அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய கேரியரை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஓய்வு பெற்று ரிட்டையர்ட் ஆகிட்டு, ஓய்வு பெற்ற பிறகும் வந்துட்டு எனக்கு பல வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக நான் நிறைய போகிறேன், நிறைய வந்து பேசுகிறேன், டிவிலலாம் பேசுகிறேன், நிறைய யூடியூப்ஸில் பேசுகிறேன். இப்போ அரசியலில் கூட நான் இருக்கிறேன். நான் காங்கிரஸில் இருந்துட்டு இப்போ அரசியல் கூட வந்துட்டு நியாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருப்பேன். அரசியல் ஏதாவது தப்பு பண்ணும்போதெல்லாம் நான் அதை வந்து தட்டி கேட்பேன், அதை சுட்டி காட்டுவேன். அதனால் வந்துட்டு இப்போது எனக்கு வந்து எப்படி நான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு உண்மையான வந்துட்டு ஒரு அமைதி, அதாவது அமைதினா மனுஷனுக்கு வந்துட்டு இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் தருவேன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த உலகத்தில் இந்த பொருள்கள் மித்தபடி மனுஷங்க இவங்க எல்லாமே வந்துட்டு கொடுக்கக்கூடிய வந்து சந்தோஷம் வேறு. ஆனாலும் அவங்க மனுஷன் மாறக்கூடிய நாசிவில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நான் மனமாற மனுப்புத்திறன் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி மனுஷங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, இல்லை நம்மளை அன்பாக இருப்பாங்க, அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் இன்றைக்கி கடைசி வரையும் நம்மளை கைவிடாத ஒருத்தர் யாருன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு தான். அவர் வந்துட்டு அன்பானவர், ரொம்ப அன்பானவர். அவர் வந்துட்டு எப்படி மனுஷனை போல் நான் பேசிகிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. என்னோடய கணவர் இல்லாட்டாலும் என்னோடய பெற்றோர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, எனக்கு குழந்தைங்க இல்லாட்டாலும் எனக்கு எல்லாமுமா இருக்கார் கடவுள். அதனால் இன்றைக்கி வரையும் 66 வயசாகிடுச்சு எனக்கு. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதுக்கு முன்னாடியும் போல் அதுக்கு பின்னாடியும் போல். கடவுள் வந்துட்டு அது ஏன் எனக்கு அதை கொடுத்தாரு அந்த பாம் பிளாஸ்டர்னா, ஆனால் அந்த வசனம் நிறைவேறும் போது, அதாவது அந்த வசனம் நிறைவேறுவதற்காகவே கடவுள் எனக்கு அந்த பாம் பிளாஸ்டர் கொடுத்தாரு. ஏன்னா இன்றைக்கி லாசர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பைபிளில் வந்துட்டு, அவர் அப்படியே இறந்து போயிடுவார், அவரை கொண்டே கல்லறையில் வச்சுருவாங்க, 2 நாள் ஆகிடும், அழுகி போயிடுவார். ஆனாலும் அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, மார்த்தாள் மரியாள்னு சொல்லிட்டு. அவங்க சாமி நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல, என் தம்பியை பழைக்க வச்சுருப்பீங்களே அப்படிம்பாங்க. ஆண்டவர் ஏன் இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, லாசருவே நீ கல்லறை விட்டு எழுந்து வாம்பார். அந்த நாரிய அழுகிய பணம் வந்துட்டு அப்படியே எழுந்து வெளியில் வந்து மனுஷனாக வரும். எலும்புகளுக்கு கூட ஆண்டவர் வந்துட்டு உயிரை கொடுப்பார். சதைகளை அழுகிய மாமிசத்துக்கு கூட அவர் யோபுன்னு ஒருத்தர், அவர் உடம்பெல்லாம் சீழாக கொட்டும், அவர் வந்துட்டு அப்படி ஒரு உடம்பு வந்து தோல் வியாதி வந்துருச்சு. ஆனால் அவருக்கு கூட ஆண்டவர் அழகான மேனியை கொடுத்தார். அது மாதிரி தான் எனக்கும் என்னோடய கரங்களெல்லாம் அப்படியே பிஞ்சு போயிட்டு உடம்பெல்லாம் வெந்து என்னோடய முகமெல்லாம் வெந்து அப்படியே நான் மறுபடியும் வந்துட்டு இப்படி ஒரு மறுபடியும் எனக்கு இந்த நல்ல தோலை கொடுத்து நான் மக்கள் இந்த முகத்தை அழகாக பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்த என் கடவுளுக்கு நன்றி. ஏன்னா என் தேவன் அழகானவர். என்னோடய கை, அதுவும் இடது கை தான், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோடய வலது கையை கடவுள் கொடுத்தாரு. இந்த வலது கையில் நான் பேனா பிடிச்சி எழுதுகிறேன், நான் சாப்பிட்றேன், நான் மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஆண்டவர் வலது கை. அதாவது நீ ஊனமாக இருப்பது நீ செய்த பாவமோ உன் தாய் தகப்பன் செய்த பாவமோ இல்லை, என் சித்தம் உன்னில் விளங்கும் பொருட்டு உன்னை ஊனமாக வச்சேன்னாரு. கடவுளுக்கு நான் சாட்சியாக நிற்கணும். இந்த இடது கையில் அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஜீவனை கொடுத்து இந்த 2 விரலை மட்டும் கடவுள் எடுத்தார். இன்றைக்கும் நான் கார் டிரைவ் பண்ணுறேன், என்னோடய வேலைகள்லாம் சொந்த வேலைகள்லாம் நானே பண்ணுறேன், யாரையும் நான் டிபெண்ட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி எனக்கு 66 வயசு முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80ஆக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, நாட்கள் சீக்கிரம் கடந்து போகிறது, நீ பறந்து போகிறாயின்னு சொன்னார் ஆண்டவர். 70 வயசு தான் ஒரு மனுஷனுக்கு. அப்போ தான் சொல்லு அவனுடைய கண் பார்வை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு 70க்கு மேலே 80க்குள்ளே அந்த தடுமாட்டம் வந்துடும், நோய் வந்துடும். அந்த மனசில் வேதனையும் பயம், எப்படி வந்துட்டு மனுஷன் வந்துட்டு செத்து போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு தன்னோட மனைவிட்டு கூட சொல்ல மாட்டான், புதையில போல் மரணத்தை தேடுவான், ஆண்டவரே நான் நல்ல மாதிரி சாகணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் என் தேவாதி தேவன் அவ்வளோ பெரிய பிளாஸ்டில் அடிபட்டு என்னோடய மார்பில் குண்டுகளை தாங்கி கொண்டு என்னோடய கண்களை ஓட்டையாக்கல ஆண்டவர் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஜீவனை கொடுத்து நான் வந்துட்டு இத்தனை பேருக்கு வந்துட்டு சாட்சியாக நிற்கிறேன். இந்த ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட் குற்றவாளிகளுக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு. ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா, நான் இந்த வரையும் நான் ஒரு மாத்திரை பேர் கூட எனக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடியும் நான் மருந்து சாப்பிடல, அதுக்கு பின்னாடியும். ஏன்னா கடவுள் தான் பெரிய வைத்தியர். நான் பீருண்டு போடுவேன் ஆனாலும் குணமாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு துன்பங்களை கொடுக்குறாரு, வேதனைகள் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட நம்ம நெருங்கி சேருவதற்கு தான். ஆண்டவர் வந்துட்டு துன்பத்தை கொடுக்கும் பொழுது தான் நம்ம கிட்ட போகிறோம். அவர் அற்புதம் செய்கிறது எப்படி தெரியும்? நம்ம சரீரத்தில், இப்போ என்னோடய சரீரத்தில் இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பிளாஸ்ட்லேருந்து கடவுள் என்னை பழக்க வச்சுருக்கிறாரு. ஏன் ஒரு உறுப்பு அந்த 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 பாம்பில் வந்துட்டு நிறைய பெல்லட்ஸ் இருக்கும். அந்த பெல்லட்ஸ் ஒன்று பெனிட்ரேட் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே போனால் கூட அந்த டியூ டு ஹெமரேஜ்லேயே உள்ள ரத்தம் அப்படி
கசிவிலே வந்து செத்து போயிடுவாங்க. ஆனாலும் இந்த நெற்பமான ஒரு தோலும் சதையும் மாமிசமும் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் ஆண்டவர் வந்துட்டு ஜீவனை கொடுக்குறாரு, அவரை பற்றி பேச வைக்கிறாரு, அவரை புகழ வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு அவரை புகழ்வதற்காகவே படைச்சிருக்கிறாரு, அவரை துதிப்பதற்காக படைச்சிருக்கிறாரு. இப்போ அவர் படைச்ச வந்துட்டு வானமோ பூமியோ இல்லை மிருகங்களோ பறவைகளோ மச்சமோ அவரை வந்துட்டு ஒருவேளை துதிக்கலை. ஆனாலும் இன்னைக்கு மனுஷனை எதுக்காக படைச்சிருக்கிறார் ஆண்டவர்? கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாரு, அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் அதிசயமானவர், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் உயிரை தவிர வந்துட்டு வேறு எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த உயிரை ஆண்டவர் எனக்கு கொள்ளை பொருளாக கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அப்படியே எங்கேயோ யாரோ திருடிட்டு போனது. ஏன்னா நான் அந்த பாம் பிளாஸ்டில் விழும்பொழுது நான் இறந்து போகிறேன் அப்படின்னு தான் விழுந்தேன். ஆனால் எங்கேருந்து எனக்கு அந்த உயிர் வந்துச்சுன்னு தெரியாது. நான் தலையை நிமித்தி அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாம் சதஞ்ச பணங்கள் என்னை சுற்றிடும். நான் அப்போ தான் கத்துறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு நான் கத்துனேன். அப்போ தான் என்னோட உயிர் ஃபஸ்ட்டு போயிடுச்சு. ஆனாலும் என் தேவன்கிட்டேருந்து மறுபடியும் இந்த உயிர் வந்துச்சு. என்னோட பிறந்த தேதியை வந்துட்டு 12/5/60. ஆனால் என்னோட ரீபர்த் டே 21/5/91. ஆனாலும் என் தேவன் எனக்கு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து தான் எனக்கு தெரியும். அதனால் என் ஆண்டவருக்கு எத்தனை கோடி நான் நன்றி சொன்னாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஈடாகவே ஈடாகாது. கடவுள் வந்துட்டு உண்மையான கடவுள். அவர் தான், அவரை ருசிக்கணும். நம்ம அவர் ருசி பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ பெரிய கடவுள்னு நமக்கு தெரியும். நான் இப்போ அதுதான் சொல்கிறேனே, இந்த உலகத்தார் வந்துட்டு மனுஷன் மாறக்கூடியவன். இந்த உலகத்தில் வந்துட்டு எனக்கு இந்த உலக பொருளோ இந்த உலக மனுஷங்களோ இந்த உலகமோ எனக்கு வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கல. நிச்சயமாக என் தேவாதி தேவன் அவரோட தான் நான் வாசம் செய்கிறேன். அவர் என்னோட வாசம் செய்கிறாரு, என்னை கரம் பிடிச்சு நடத்துகிறாரு. என்னை வந்துட்டு அல்லும் பாலும் வந்துட்டு என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பருவத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு சொன்னார் ஆண்டவர். எனக்கு எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நிறைவு கொடுத்துருக்கிறாரு. அது செல்வமாக இருந்தாலும் சரி, என்னோட படிப்பாக இருந்தாலும் சரி, அது என்னோட புகழ் பெருமை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கியிருக்காரு. அதாவது ராஜாக்கள் கூட இன்றைக்கி நாட்டு பிரதமர் 142 கோடி மக்களில் நான் ஒருத்தி. அதுவும் நாட்டு பிரதமரோட என்னோட கடைசி படம் இருக்கும், அவரோட உயிரோடு இருக்கும்போது அவர் என்னோட பேசுவார். அதனால் நீங்கள் பாருங்கள், ஒரு சாதாரண பெண்மணியை தூக்கி ஒரு ராஜாவோட வச்சு எனக்கு ஒரு வந்துட்டு ஹிஸ்ட்ரியை உருவாக்கியிருக்கிறார். என் தேவன் ஒரு சரித்திரம். இன்றைக்கி கிபி கிமுன்னு சொல்லி என் தேவன் ஒரு சரித்திரமாக இருக்கும்போது எனக்கும் ஒரு சரித்திரத்தை கொடுக்குறாரு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை சகல ஜனங்களுக்குள்ள உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கி எங்கேயோ நான் மாற்று மதத்தில் பிறந்து, எங்கேயோ ஒரு வில்லேஜில் பிறந்து, எங்கேயோ வந்துட்டு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஆனால் இன்றைக்கி என் தேவன் என்னை தெரிஞ்சு கொண்டு என்னை இந்த உலகமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த நாட்டு பிரதமரை எத்தனை பேருக்கு தெரியுமோ அத்தனை பேருக்கும் என்ன தெரியுது. என்னோட மகிழ்ச்சி, என்னோட சமாதானம், என்னோட சந்தோஷம் இது எல்லாம் எங்கேருந்து கிடைக்குங்கிறீங்க? இந்த உலக பொருளா? இல்லை, நம்ம சாகும்போது இதை எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. இந்த உலகத்தில் ஒன்றுமே நம்ம கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ நிர்வாணியாக வந்தாய் நிர்வாணியாக போகிறாய்ன்னு சொன்னார். இந்த உலகத்தில் நம்ம எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. நம்ம படிப்பு, ஞானம், அறிவு, செல்வம், நம்முடைய கணவன், மனைவி, குழந்தைங்க ஒன்றுமே நம்மளோட வரப்போகிறதில்ல. ஆனாலும் மரணத்துக்கு பிறகும் தேவன் வந்துட்டு நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்துட்டு இதோட முடிஞ்சு. சதையும் மாமிசமும் பரலோகத்தில் பிரவேசிக்காது. அதனால் இந்த சதை மாமிசத்தை ஆண்டவர் இந்த தேவை இந்த இச்சைகள் எல்லாத்தையும் இங்கே அழிச்சிட்டு ஆண்டவர் மறுபடியும் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து அவரோட என்றென்றைக்கும் வாழ்வதற்கான, இந்த ஆத்மா வாழ்வதற்கான ஆண்டவர் ஒரு கடவுள் ஒரு பரலோகத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அந்த பரலோக வாழ்க்கை நான் இந்த பூலோகத்திலையும் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கடவுளை வந்துட்டு அறிந்து கொண்டவங்க, தெரிந்து கொண்டவங்க, அவரை கரம் பிடித்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இந்த உலக பாடுகள் இருக்கும், உடம்பு இருந்தால் நோய் இருக்கும், உயிர் போகும், எல்லாமும் நடக்கும். ஆனாலும் ஆண்டவரை மட்டும் விட்டு நீங்கள் பிரியவே பிரியாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷங்களையும் நீங்கள் நம்பணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன துன்பப்பட்டாலும், என்ன வேதனை, சரீர பிரகாரமாக உங்களுக்கு மனசில் எவ்வளோ வேதனை இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை தோல்விகள், ஏமாற்றங்கள் எது இருந்தாலும் என்னை பார்த்துக்கோங்க. நீங்கள் அத்தனையும், இன்றைக்கி கணவர் கிடையாது, இன்றைக்கி என்னோடய குழந்தைங்க கிடையாது, என்னோடய பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கி உயிர் போயிடுச்சு, அப்பா அம்மா இல்லை கூட, என்னோடய சகோதரர்களெல்லாம் இறந்து போனாங்க. சகோதரிகள் ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உடம்பு முடியல. ஆனாலும் யாருமே கிடையாதுங்க. ஆனால் என் தேவன் பாருங்களேன், அவர் தான் வந்துட்டு எனக்கு எல்லாமா இருக்கிறாரு. நான் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேன், எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு உலகில் துணை சுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும்
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினும் ஜனம் பந்துளோர் சிநேகிதர், தந்தை தாயினும் ஜனம் பந்துளோர் சிநேகிதர், சங்கோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. பாருங்க, என்னைக்கோ நான் மரணம் அடைஞ்சிருக்கணும், என்னைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருக்கணும். இன்னைக்கு நாட்டு பிரதமரையே அந்த வெடிகுண்டு இந்த உலகத்தை விட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனாலும் என் தேவன் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது பார்த்தீங்களா? உன்னால் என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும்னு சொன்னார். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை போகவே இல்லை. அன்னைக்கு எனக்கு நான் 31 வயசில் நான் அடிப்பட்டேன் அந்த பாம் பிளாஸ்டில். ஆனால் இன்னைக்கு வரை என் தேவன் என்ன உயிரோடு வச்சுருக்கிறாரு, நன்மையாக வச்சுருக்கிறாரு, மித்தவங்களுக்கு நேர்மையாக சத்தியத்தை இந்த உலகத்தில் சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. ஆண்டோட பிள்ளை அப்படின்னு சொன்னால் அவர் பேச மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் வசனங்களை நான் தான் சொல்லணும். அதனால் என்னடா இவங்க சாட்சி சொல்கிறாங்களே, என்னடா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறாங்களே, நாங்கள் உங்களை மதம் மாற செய்யவே இல்லை. நீங்கள் மதம் மாறணும்னு அவசியமே கிடையாது. என்ன மதம் இருக்குது? ஒரு மதமும் கிடையவே கிடையாது. சத்தியமாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. இதை தானே கடவுள் சொல்கிறாரு. அது எல்லாருக்குமே பிடிக்குமே. எல்லாருக்குமே பெற்றோர்கள் என்ன, ஒரு பிள்ளை நல்லா வளரணும்னு தான் நினைக்கிறாங்க, ஒரு பிள்ளை திருடனா மாறணும்னு நான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு ஆசிரியர்கள் நல்ல மகனா நல்ல பிள்ளையா படிக்கணும், நல்லா வரணும்னு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு காவல்துறை இருக்குது? எல்லாரும் லாண்ட் ஆர்டரே இருக்கக்கூடாது, எல்லாரும் சட்ட ஒழுங்கு எல்லாருமே சிறப்பாக இருக்கணும். ஒருத்தர் பொருள் ஒருத்தர் திருடக்கூடாது, ஒருத்தருடைய வஞ்சிக்க கூடாது, ஒருத்தங்க ஏமாற்றக்கூடாது, ஒருத்தங்களை திருடக்கூடாது, ஒருத்தங்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் என்ன பாவம்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கெடுதல் செய்கிறது தான் பாவம்னு சொல்கிறார் ஆண்டவர். அதை செய்யக்கூடாதுங்கிறது தானே இத்தனை துறைகள் இருக்குது. அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, காவல்துறை, பெற்றோர்கள், யாராக இருந்தாலும் நல்லது மட்டும்தானே சொல்கிறாங்க. ஆண்டவர் இருதயமாகிய ஒரு நீதிமன்றத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரே, அதில் ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கணும். அதில் ஈவில் ஸ்பிரிட்டே இருக்கவே கூடாது. பொறாமை, வஞ்சகம், மித்தவங்களுக்கு கெடுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தி, மித்தவங்களுடைய பொருளை அபகரிக்கணுங்கிறது, அதெல்லாம் வேணவே வேணாமே. உன்னோட உழைப்பினுடைய பிரயாசத்தை, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான்னு தானே ஆண்டவர் சொன்னார். உன்னோட உழைப்பை நீ சாப்பிட, நீ ஏன் மித்தவங்க உழைப்பில் சாப்பிடணும்னு நினைக்கிற? ஏன் மித்தவங்க பொருளுக்கு நீ ஆசைப்படுற? ஏன் மித்தவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, ஏன் அவங்கள பார்த்து நீ பொறாமடைகிற? இதையெல்லாம் செய்யாதன்னு தானே ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த பைபிளில்? உன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார். எம்பத்திங்கிற ஒரு வார்த்தை. எம்பத்தின்னா சிம்பத்தி, ஐயோ பாவம்னு சொல்கிறோம். எம்பத்தின்னா என்ன மாதிரி இருக்கணும் மித்தவங்க, எனக்கு என்ன மரியாதை வேணுமோ, எனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ, எனக்கு என்ன யாரும் மட்டப்படுத்தக்கூடாது, எனக்கு மரியாதை வேணும், இது எல்லாம் உனக்கு வேணுங்கும் போது அப்போ மித்தவங்களுக்கு வேணும்ல. மித்தவங்களையே ஜாதி பார்க்குற, நீ மதத்தை பார்க்குற, நீ மித்தவங்களையே மட்டமாக பேசுகிற. அவன் இழிந்த ஜாதி, அவள் பெண்ணு, அவள் மாமிசமாக பார்க்கறது, அவளை ஏன் இதெல்லாம் பார்க்குற? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசுக்குரியதுன்னு கடவுள் சொல்கிறாரு. ஏன் ஒரு பொண்ணை நீ இச்சையோடு பார்க்குற? ஒரு இச்சையோடு பார்த்தா அந்த கண்ணை பிடுங்கி போட்டுருன்னாரு ஆண்டவர். ஏன் நீ ஒரு பெண்ணை மாமிசமாக பார்க்குற? உன் அக்கா தங்கச்சா நீ பாரு. ஏன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை வைக்கிற? ஏன் உன் மாமிசம் என்ன? நீ சாப்பாடு கடவுள் கிடையாது, உன்னோட வயிறும் வாயும் கடவுள் இல்லைங்கிறாரு. மனசுன்னு ஒன்று இருக்குது. நீ என்னதான் திருடிட்டு போனாலும் உன்னோட மனசு எவ்வளோ உன்னை குற்றப்படுத்துது. உன்னோட மனசு உன்னை குற்றவாளி ஆக்கிட்டே இருக்குது. அது உனக்கு தெரியவே இல்லையா? மித்தவங்க உன்னை குற்றப்படுத்தவே வேண்டாம், ஆனால் உன் மனசாட்சியை ஒன்று கொல்லுது. அது உனக்கு தெரியவே இல்லையா? அந்த மனசாட்சிக்குள்ளே கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னான். அந்த மனசாட்சிக்குள்ளே
இயேசு வந்துட்டார்னா, அந்த மனசாட்சிக்குள்ளே இயேசுவோட வார்த்தை வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேணவே வேணாம். நீங்கள் அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உன்னை யார் எதிராளியை பார்க்கவே மாட்டாங்க. நீ யாருக்காகவும் வந்துட்டு நீ போயிட்டு உட்காந்துட்டு சரணடையணும், ஜெயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் தேவையே கிடையாது. உன்னோட வீட்டில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ மதிக்க முடியாத ஒரு ரோல் மாடலாக நடந்துக்கோ. உன்னோட சரீரத்தை போட்டு குடிச்சு வெறிச்சு கழிச்சு இந்த போதைப் பொருளெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் இந்த சரீரத்தை அழிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன் சரீரத்தை, ஏன் பெண்களை வந்துட்டு உன் மனைவி இருக்கும்போது, உன்னுடைய கணவன் இருக்கும்போது நீ ஏன் மித்தவங்களை பார்க்கணுன்னு இருக்குது? ஒன்றுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகளாக நம்ம பார்க்கலாமே. நம்ம ஏன் மித்தவங்களுக்கு கெடுதல் செய்ய வேணும்? அடுத்த ஒரு மனுஷனுக்கு நம்மளுடைய காட் கிரியேட்டட் மீ மேன் இன் ஒன் பிளட்னு சொல்கிறாங்க. கடவுள் எனக்கு 5 பாட்டு ரத்தம் கொடுத்தாங்க. யாரோட ரத்தம்? ஆண் ரத்தமா, பெண் ரத்தமா? மனுஷ ரத்தம் தானே அது. அந்த மனுஷனை வந்துட்டு ஒரே ரத்தத்தினால கடவுள் ஒன்றா படைச்சிருக்கும் போது அவங்கள ஏன் வந்துட்டு நம்ம பகைக்கணும்? அவங்களுக்கு ஏன் நம்ம கெடுதல் செய்யணும்? அவன் நம்ம சகோதரன் இல்லையா, நம்ம சகோதரி இல்லையா? இன்னைக்கு நான் ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரை ஜீசஸை மட்டும்தான் வந்து சொல்கிறாரு. ஜீசஸ்ட ஜாதி கிடையாது, ஜீசஸ்ட ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அவர் தன்னுடைய சாயலாக படைச்சிருக்கிறாரு கடவுள். நீங்கள் ஆண் பெண்ங்கிற உருவத்தில் நீங்கள் பார்க்காதீங்க, அந்த இருதயத்தில் பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? இருதயத்தில் வந்துட்டு நல்ல வந்துட்டு சிந்தனைகளை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்லதை மட்டும்தான். நம்ம கெட்டதை போய் எடுப்போமா? நல்லதும் கெட்டதும் விஷம் இருக்குது, இன்னொன்றுத்தில் ஒரு நல்லது பழங்கள் இருக்குது. நம்ம எதை நம்ம விரும்புகிறோம்? அதை மாதிரி எல்லாருமே வந்துட்டு நல்லது விரும்பும்போது அப்போ ஏன் வந்துட்டு மித்தவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யணும்? ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், மித்தவங்களுக்கு கெடுதல் நம்ம செய்யவே கூடாது. அதுதான் பாவம். நீங்கள் வந்துட்டு மித்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் கடவுள். ஏன் உன்னோட சகோதரன் அவன் அடித்தா ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டிட்டு போய் அவனை ஏன் திருப்ப அடிக்கிற? நீ அவனை ஏன் முட்டாள்னு சொல்கிற? அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். வேறு என்ன சொல்கிறாரு? என்ன மதத்தை மாற சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு மதத்தையும் மாற சொல்லவே இல்லை அவர். நீங்கள் உங்கள் கடவுளை விட்டுருங்க, எங்கள் கடவுள் வேணாங்க. நீங்கள் பைபிளை படித்தாலே நல்ல புத்தி, நல்ல சிந்தனை வரணும், நல்ல வார்த்தைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பைபிளை படிக்கலாம். பைபிளை படிச்சுட்டு நீங்கள் அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டா இந்த உலகம் உங்களை மதிக்கும், உங்களுக்கு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்யவே வேண்டாம். என்னாலே ஆயுசு நாட்கள் பெருகுன்னா ஆண்டோடைய வார்த்தை பின்பற்றும் போது யாருக்கும் கெடுதல் செய்யலைன்னா யாருக்கு நமக்கு எதிராளியே கிடையாது. அப்போ ஆயுசு நாட்கள் பெருகுதானே செய்யும். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு எதிரியாக பார்த்துட்டு நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு எல்லாரோடைய பொருளையும் நம்ம அபகரிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாமிசத்துக்காக, இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்காக மித்தவங்களோட பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குதுன்னு சொல்கிறாரு. மித்தவங்க பணம் எனக்கு வந்துடணும், நான் ஓசிலேயே சாப்பிடணும், மித்தவங்கள நான் ஏமாற்றணும், இதெல்லாம் வேணவே வேணாமே. இது தானே கடவுள் சொல்கிறாரு. ஓன் சகோதரன், ஓன் சகோதரி அவங்கள நீ நேசி, நீ அன்பாயிருன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் முதலாவது வந்துட்டு என்னை நேசி, அதுக்கு பிறகு நான் படைச்ச இந்த உலகத்தையும் இந்த மனுஷங்களையும் இந்த உயிர்களையும் நீ நேசின்னு தான் சொன்னாரே தவிர வேறு ஒன்றும் அவர் சொல்லவே இல்லை. அதுக்காக தான் அவர் சிலுவையில் அடைஞ்சாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து பெரிய ராஜாவாயிடுவார், மக்கள் அவர் நோக்கி ஓடுறாங்கன்னு சொன்னாங்க. அவர் அழிக்கவே முடியாது, நல்லதை அழிக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் அவர் மனுஷனாக பறந்து வந்து இந்த உலகத்தில் நல்லதை மட்டும் சொன்னார். அந்த நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், மனுஷன் வாழணுங்கிறதுக்காக ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை சொன்னாரே தவிர இது மதத்துக்கோ மத வெறியோ இல்லை கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவள் வந்துட்டு மதம் மாற்றுறாங்கங்கிறது உங்களை எந்த மதத்திலும் நாங்கள் கொண்டு போகவே இல்லை. நானும் ஒரு இந்துவாக இருந்தேன், இந்து கடவுளை தான் நான் வழிபட்டேன். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு வந்துட்டு நல்லதை சொல்லி கொடுக்குறது அந்த பைபிள். ஏன்னா இந்து மதத்தில் எனக்கு நல்லது சொல்லலை. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீ நல்வழியில் போன்னு சொன்னாங்களே தவிர மித்தபடி எனக்கு ஒரு புஸ்தகம் இல்லை. அப்போ எனக்கு எந்த புஸ்தகமும் கிடைக்கவே இல்லை. என்ன எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் வந்துட்டு எங்கள் ஃபாதர்ஸ் பேசுகிறாங்க, எங்கள் பாஸ்டர்ஸ் பேசுகிறாங்க, நல்லது செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க கெடுதல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு போதனை கொடுக்குறாங்க, நல்லதுக்கு செய்யணுங்கிற போதனையை கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் சர்ச்சஸ்க்கு போகிறோம். அதனால தான் மித்தவங்களுக்கு நாங்கள் மதிக்கிறோம், மித்தவங்களை அன்பாக நேசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லாரும் இடத்தில் வாருங்கள்னு சொன்னார் ஆண்டவர். அங்கே வருத்தப்படவே வேணாம். ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டாடல, நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதே கிடையாது. அதனால் ஏன் இந்த கொஞ்ச நாளில் நமக்கு சண்டை சச்சரவு, நம்ம அடுத்தவங்களை கொலை பண்ணுறது, வெட்டுறது, குத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்தவங்க பொருள் எடுக்கிறது, இதெல்லாம் வேணாமே. சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அனுசூயா காவல்துறையில் எங்கோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, ஒரு வில்லேஜில் பிறந்து, இன்றைக்கி பெரிய போலீஸ் அதிகாரியாக நான் உயர்ந்து, இன்றைக்கி நாட்டு பிரதமரோட இருந்து இத்தனை உயர்வுகளை யார் கொடுத்தது? என்னோட ஒழுக்கம் தான் கொடுத்துச்சு. நான் உத்தமமாக இருந்தேன், நான் லஞ்சம் வாங்கவே இல்லை மக்கள்கிட்ட. அதனால் என்னோட
ஆண்டவர் வந்துட்டு எனக்கு மேலும் 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 என்னை உயர்வு தான் கொடுத்தாரு தவிர ஏன்னா அவரோட வார்த்தைகளை நான் கேட்டேன், அவரோட வார்த்தைகளை நான் பின்பற்றினேன். அதனால் வந்துட்டு என்னை ராஜாக்கள் முன்னாடி கூட வந்துட்டு கடவுள் கொண்டு நிறுத்தினார். இன்றைக்கி நாட்டு பிரதமரோட என்னை கொண்டாந்து நிறுத்தினார். இன்றைக்கி அதே மாதிரி என்னோட பணியில் இன்றைக்கி பாருங்கள், முழுமையாக நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்றைக்கி என்னோட பென்ஷன் வாங்குகிறேன், என்னோட ஹஸ்பண்டோட பென்ஷன் வாங்குகிறேன். இன்றைக்கி நான் மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கும், திக்கற்றவங்களுக்கும், வறியவர்களுக்கும், முடியாதவர்களுக்கும் என்ன வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர். அதனால் என்னோட உடைமைகளை நான் கொடுக்குறேன், என்னோட அறிவை நான் கொடுக்குறேன். என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம மக்களுக்கு, அடுத்த சந்ததிக்கு, வருங்கால சந்ததிக்கு நம்ம கொடுத்துடணும். ஏன்னா நம்ம மனுஷன் வாழ்நாள் குறுகியவன், நம்ம என்னைக்கு சாக போகிறோம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் இருக்கிற வரையும் நல்லவங்களாக இருந்து மித்தவங்களுக்கு நன்மை செய்துட்டு நம்ம போகணுங்கிறது தான் என்னோட ஆண்டவர் சொன்னது தான் நான் கேட்டுட்டு இருக்கேனே தவிர, அதனால் இந்த தேவனை பற்றாமல் வேறு எந்த தேவனையும் பற்றவே முடியாது என்னால். ஏன்னா நான் போயிட்டு வேறு மதத்திலிருந்து நான் ஒரு கொலையாளியாவோ குற்றவாளியாவோ நான் இருக்க தயாராக இல்லை. என் அன்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த மதம் தான், இந்த மதம் மாதிரி உலகத்தில் வேறு எந்த மதமும் கிடையவே கிடையாது. அங்கே குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஆனால் என்னுடைய மதத்தில் குறைகளே கிடையவே கிடையாது. எல்லாம் நிறைவானவை தான், எல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் காட்ஸ் வேர்ட், எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். அவர் பாசிட்டிவாக தான் சொல்லுவார், நெகட்டிவாக சொல்லவே மாட்டார். நல்லாயிரு, அன்பாயிரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, இப்படி தான் சொல்லுவாரே தவிர ஆண்டவர் நெகட்டிவாக எந்த வார்த்தையும் சொன்னதே கிடையாது. அதனால் மக்களே, நீங்கள் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், இந்த அனுசியா ஒரு சிறு பிள்ளையா எங்கோ ஒரு வில்லேஜில் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி நான் அவரை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உலகமே என்னை போற்றுற அளவுக்கு என்னோட நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தி, நல்ல ஒழுக்கம் எல்லாத்தையும் என் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். அதனால் இதன் மூலமாக ஒருவேளை வந்துட்டு ஆண்டவர் அவரோட பிள்ளையாக உங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கூட இந்த சாட்சி என்னை சொல்ல வைக்கலாம். கடவுள் சொல்லியிருக்கிறார் பைபிளில், மெய் சாட்சி சொல்லுகிறோன்னு ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொய் சாட்சி சொல்லவே இல்லை. இந்த உலகம் அறிஞ்ச விஷயம் இது. நாட்டு பிரதமர் இறந்து போனார், அங்கே 18 பேர் இறந்து போனாங்க, 45 பேர் அடிபட்டாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்து இன்றைக்கி கடவுள் அந்த இடத்துலேருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வச்சுருக்கிறாரு. இது எல்லாம் ஒரு மனுஷனால் தன்னோட உயிரை வந்துட்டு காப்பாற்றிக்க முடியவே முடியாது. அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் போகுதுன்னா நமக்கு தெரியாது. ஆனாலும் என் தேவன் அந்த உயிரை வந்துட்டு அவருக்கு கொடுக்கறதும் தெரியும், அவர் எடுக்கிறதும் தெரியும். ஏன்னா லாசர் வந்துட்டு அழுகிய பணத்தை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு உயிரோடு எழுப்பினார். என்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. மறுபடியும் நான் மறிப்பேன், ஆனாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றுட்டு மறிக்கணுங்கிறதுக்காக தேவன் அந்த அழுகிய பணத்திலிருந்து என்னை எடுத்தார். இன்றைக்கி என்னை ஜீவனோடு வச்சுருக்கிறாரு. அதனால் மக்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட வந்த ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ ஆண்டவர் அவர் ஞாபகத்தில் வச்சுருப்பார். அவருக்கு டிலே ஆகும் கொடுக்கறதுக்கு, ஆனாலும் கட்டாயம் கொடுப்பார். உனக்கு நன்மையான காரியங்களை எது கேட்டாலும் ஆண்டவர் கட்டாயமாக கொடுப்பாரு. அதனால் நிச்சயமாக ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவர்கிட்ட வந்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது மக்களே. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வந்துட்டு உங்களுக்கு மன சங்கடமோ, வேதனையோ, பிரச்சனைகளோ, ஏமாற்றமோ, துக்கமோ எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க. ஏசாமிட்டு வாங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனால் அவரை மட்டும் விடாதீங்க. எனக்கு கை போனாலும் சரி, எது போனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் வந்துட்டு என்னை இந்த நிமிஷம் கூட அவருக்கு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் மரணம் சந்தோஷமாக அவரோட நான் மறிப்பேன். என் தேவனோட இங்கே இருக்கேன், நான் பரலோகத்துலேயும் அவரோட தான் நான் இருக்க போகிறேன். அதனால் இந்த உலகம் எல்லாமே வந்துட்டு மாயை மாயை மாயை. இந்த உலகத்தை விட்டு நம்ம எப்போ போகிறோன்னு தெரியாது. நம்மள இந்த உலக படிப்பு, பொருள்கள், இந்த ஆஸ்தி பாஸ்தி உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனாலும் தேவாதி தேவன் ஒருபோதும் விட்டு போகவே மாட்டார். அதனால் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை விட்டு நீங்கள் அகலவே கூடாது, என்னை கைவிட்டுறாதீங்க சாமி அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிறேன். என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், உங்களையும் கைவிடவே மாட்டார். நீங்கள் வாங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரே கடவுள் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால் அவரை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட சொந்த ரட்சகராக எடுத்துக்கோங்க, உங்களோட சொந்த கடவுளாக எடுத்துக்கோங்க, உங்களோட தகப்பன் தாயாக எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி நிச்சயமாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மக்களே, ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டதுக்கு. எனக்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய டேனியல் பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக என்னோட சாட்சியை ஆண்டவரே நான் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தை படைத்து, இந்த உலக மக்களை படைத்து, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்து இந்த மக்களுக்காக இரத்தம் சிந்தி, ஆண்டவரே நீர் சத்தியத்தை இந்த மக்களுக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறீர் சாமி. ஆனாலும் தேவனே, அந்த பணியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த சத்தியத்தை
நீர் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதை கடமையாக சொல்லியிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நன்மையானதை நாங்கள் சொல்வதற்காகவே தேவனேர் என்று எங்களை படைத்து எங்களை அழைத்தீர் சாமி. ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த மாயையான இந்த உலகத்தை நம்பி இந்த மக்கள் ஆண்டவரே, வேதனை, துக்கம், கண்ணீர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை அப்பா, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை சாமி. ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவரே, இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க சாமி, நீர் அநேக ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் சத்திய வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை தான் ஆண்டவரே நாங்கள் பின்பற்றும் பொழுது தேவனே எங்களோட வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கிறதப்பா. அதை தான் ஆண்டவரே மற்ற மக்களுக்கும் தேவனே நீர் படைத்த இந்த உலகத்தில் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொல்ல எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்த இந்த அனுமதிக்காக, சாட்சிக்காக ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன் சாமி. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளட்டும் சாமி. ஆண்டவரே, இது எங்கள் மேல் விழுந்த கடமை அப்பா. எங்களோட சகோதரிகள் ஆண்டவரே துக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே அமைதியை தேடி எங்கு போவது என்று தெரியாமல் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிறார்கள் சாமி. நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே அமைதி, எங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றும் பொழுது, உம்மை தேடி வரும்பொழுது, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்கும் போது இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம், பரிபூர்ண சமாதானம் உண்டு என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் சாமி. தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன் சாமி. ஒவ்வொருத்தரையும் நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகளை சாமி, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அன்போடு, சமாதானத்தோடு, மற்றவர்களோடு ஆண்டவரே ஐக்கியத்தோடு ஆண்டவரே பழகவும் சாமி. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்பி ஓடாமல் சாமி, உம்மை நம்பி ஓடிவர் ஆண்டவரே. நீர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனையில் அவர்களை உம்முடைய வார்த்தைகளை போடு சாமி. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெறுமனே திரும்பக்கூடாது சாமி. எங்களுடைய வார்த்தைகளை எப்படி ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய பிறப்பு முதல் ஆண்டவரே இந்த நாள் வரை நீர் என்னோடு தங்கியிருந்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே நீர் கரம் பிடித்து என்னை ஆண்டவரே இந்த உலக சமாதான, சந்தோஷம் எல்லாத்தையும் நீ கொடுத்த மாதிரி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும் சாமி. ஆண்டவரே, இந்த டிவி ஆண்டவரே நிறுவனராக இருக்கக்கூடிய டேனியல் பிரதருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க சாமி. இன்னும் பல பேர் இங்கு சாட்சி சொல்ல ஆண்டவரே முன் வர வேண்டும் சாமி. அப்படியாக இந்த டிவியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பார்க்காத கூட பிள்ளைகளும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் சாமி. வழிநடத்தும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் கொடுக்குறேன் சாமி. எல்லாம் ஆண்டவரே அவங்களோட வாஞ்சைகள், அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் சாமி. அந்த பிள்ளைகள் எது கேட்டாலும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, அப்படியாக உம்முடைய நாமத்தினால் பிள்ளைகள் கேட்கும்பொழுது நீங்கள் குறைவின்றி கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய குடும்பம், தண்ணீர் ஆண்டவரே அவங்களுடைய உணவு எல்லாவற்றையும் நீங்கள் பரிபூரணமாக ஆசீர்வதிங்க சாமி. எல்லா தீங்குக்கும் விலைக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. எல்லா துதிகான மகிமையும் உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.